சினிமாவையும் சீரியலையும் விட இந்த விளாகர்ஸும் விளாகிங்கும் மக்களை சீர்கெடுக்கிற ஒரு முக்கிய காரணிகளா இன்னைக்கு சமுதாயத்தில் அவங்க அஸ்லாம் வலைக்கும்னு சொன்ன உடனே ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஏதோ மார்க்க விஷயத்த சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் மார்க்கெட்டுக்கு போனதுலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, மார்க்க விஷயம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால லைஃப் அப்படிதான் இருக்குமா? எந்த நேரம் பார்த்தாலும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு கும்மாலம் அடிச்சுக்கிட்டு வெளியே சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்களா இல்லையா? வீடு அப்படிதான் வச்சிருப்பாங்களா? அவங்க நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே வாங்குறது கஷ்டம் கிடையாது. அவங்களுக்கு ப்ரொமோஷன்ற பேர்லயே என்ன வரும், நிறைய திங்ஸ் அவங்க வீட்டுக்கு வரும். எல்லாம் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் அதிருப்தி. சரிங்களா? இந்த அதிருப்திங்கிறது எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம்னா, இன்னொருத்தர் பாவியாகிறதுக்கும் நம்ம காரணமாகரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போறோம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இப்போ நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோடனே கமெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லையா? இந்த வீடியோக்குன்னு இல்லை, இதை தவிர மற்ற டாபிக் நம்ம பேசும்போது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நடுவில் வந்து இந்த மாதிரி தவறான கமெண்ட்ஸ் போடுறது. அதாவது நம்ம ஒன்று பேசியிருப்போம் பயானில், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதையே திரிச்சு வேறு மாதிரி ஆக்கி கமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து வேறு மாதிரி அதை சொல்லுவாங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு வந்து தப்பாக காமிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தவறுகளை நம்ம வாரம் வாரம் சுட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கோமா, இதனால் நிறைய பேர் விழிப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் நம்மளை வந்து அவங்க தப்பாக காமிக்கிறாங்களாம். ஸோ இதுலேருந்தே தெரியுது, கமெண்ட் போடுறது ஆடியன்ஸ் கிடையாது, யார் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நல்லா தெரியுது. இப்படி ஃபேக் ஐடியை வச்சு மறைமுகமாக முகமூடி போட்டுட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு பதிலாக நேரடியாக ஒரு வீடியோ போட்டு பேசலாமே. ஏன்னா நான் தான் தனி மனுஷியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் ஒரு கூட்டமாக தானே இருக்கீங்க. கூட்டமாக இருக்கவங்க எங்ககிட்ட இந்த நன்மை இருக்குது, உங்ககிட்ட இந்த தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கூட்டமாக பேசலாமே. எதுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த அளவுக்கு பயம் இல்லையா? ஏன்னா நீங்கள்லாம் வந்து பெரிய யூடியூபர்ஸு, நீங்கள்லாம் வந்து ஃபேமஸான லேக்ஸ் கணக்கில் வியூஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க யூடியூபர்ஸு. ஸோ எனக்கு போய் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? ஸோ ஹக்கு இல்லைன்னா இப்படி தான் பின்னாடி வந்து என்னென்னமோ அது என்னது மிரட்டல் கடிதம், அடுத்து தரக்குறைவான வார்த்தைகள், அடுத்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் யார் யார் பேசுகிறாங்கன்னு நல்லா தெரியும். சரிங்களா? ஏன்னா சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, எப்படி இருக்குன்னா, இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது சிஸ்டர், நம்ம எதுக்கு நம்ம நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் எப்படின்னா நமக்கே பேசுகிற மாதிரி, அதாவது எதுக்கு மற்றவங்கள பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் இதே பேச்சா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் மற்றவங்கள பற்றி பேசுகிறேன்னா என்னை பற்றி நீங்கள் கமெண்டில் வந்து பேசுகிறவங்க நீங்கள் மட்டும் யாரை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் எதுக்கு என்னை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? நான் என்ன மற்றவங்கள பற்றி பேசுகிறேன்? தாவானாலே சிலர் செய்கிற தவறுகளை எடுத்து சொல்கிறது தான் தாவா இல்லையா? ஸோ இதில் வந்து நான் பேரை சொல்லி எதுவும் சொல்லலை, நம்ம நாகரிகம் கருதி ஸ்ட்ரைக் கொடுத்தவங்களோட பேரை கூட நம்ம சொல்லலை. ஆனால் நீங்கள் மற்றவங்கள பற்றி பேசுகிறீங்க அப்படின்னும் போது ஷிர்க்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஷிர்க்கு வைக்காதீங்கன்னு அந்த கூட்டத்தை பார்த்தா பேசணும். பித்தத் செய்கிறாங்கன்னா பித்தத் செய்யாதீங்கன்னு அந்த கூட்டத்தை பார்த்தா பேசணும் இல்லையா? மது அருந்தாங்கன்னா மது அருந்தாதீங்கன்ற கூட்டத்தை பார்த்தா பேசணும். வட்டி வாங்குறவங்க கூட்டத்தை பார்த்தா பேசணும். விபச்சாரம் பண்ணுற கூட்டத்தை பற்றி தான் பேசணும். அதே மாதிரி இது ஒரு கூட்டம். சரிங்களா? நாங்கள் ஒரு பேர் எடுத்துக்கிட்டு இவங்க இந்த பேர் அவங்க அந்த பேருன்னு சொல்லி யாருடைய பெயரையோ சுட்டி காட்டி இல்லை யாருடைய சேனல் பெயரையோ சுட்டி காட்டி நாங்கள் பேசிக்கிட்டு இல்லை. நம்ம ஒரு கூட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன அதில் அக்கறை? ஸோ இதுலேருந்தே நல்லா தெரியுது, இப்படி பின்னாடி வந்து என்ன பண்ணுறது, எப்படியாவது நம்ம வாயை மூடிட முடியாதான்னு பார்க்கறது கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி தொடர்ந்து பேச தான் செய்வோம். நீங்கள் பேசுகிற கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரிப்ளை கொடுக்க முடியும். ஆனால் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் நேரம் வேஸ்ட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பார்க்குற ஜனங்களுக்கும் வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் வரக்கூடாது இல்லையா? அவங்க அறியாமையில் இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ உங்களுடைய இந்த ஒரு விஷமத்தனத்தினால அவங்க மனசில் அந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் இப்போ அது தேவையில்லை. கண்டிப்பாக வார வாரம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கொடுப்போம். இப்போதைக்கு இதை பற்றியான விஷயம் போதும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போவோம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த விளாகிங் போடுறது இல்லை வேறு மாதிரியான அவங்களுடைய ப்ரைவேட்டான விஷயங்களை காமிக்கிறது, அவங்க சமையல் ப்ரோக்ராம்னு சொல்லி அதை ரொம்ப அலங்கரித்து காமிக்கிறது, இப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவை விட சீரியலை விட மனிதர்களை சீர்கெடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போமே. இப்போ சினிமா சீரியல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோன்னா, இல்லை இதெல்லாம் ஹராமு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெளிவடைஞ்சு தான் இருக்கிறோம். அதில் என்ன பேசிக்கான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலனா கூட இல்லைல்லப்பா சினிமாவா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒதுங்கிக்கிறோம். அதாவது மறைமுகமாக நம்ம வந்து ஒதுங்காமல் சில பேர் இருந்தாலும் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் முன்னாடி பார்க்கும்போது நான்லாம் இவ்வளோ படம் பார்க்குறேன், நான்லாம் இந்த சீரியல் பார்க்குறேன்னு யாரும் பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தவறு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ரொம்ப பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த விளாகிங் எல்லாம் பொறுத்த வரைக்கும்
இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இது தவறு அப்படிங்கிற மாதிரி தெரியாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதில் என்னங்க இருக்குது, ஃபோன் எடுத்தால் அவங்க வீட்டில் உள்ள விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் காமிக்கிறாங்க. ஏன்னா எடுத்தவொடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லி வந்துடுறாங்களா, அவங்க அஸ்லாம் வலைக்கும்னு சொன்ன உடனே ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஏதோ மார்க்க விஷயத்த சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் மார்க்கெட்டுக்கு போனதுலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்க விஷயம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ன நெகட்டிவ். இப்போ சினிமாவுக்கும் இந்த மாதிரி விளாகிங்க்கும் என்னதுன்னா அவங்க விஷயம் நமக்கு ஹராம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இவங்க பண்ணுற விஷயம் எப்படி இருக்குன்னா, தலையில் துணி போட்டுக்கிட்டு சலாம் சொன்னோன்னே இவங்க பண்ணுறதே மார்க்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இது ரெண்டுத்துலேயும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோன்னா நேரம் விரயம் ஆகுறது. சரிங்களா, நேரம் விரயம்னா இப்போ டிவி பார்க்கும்போதோ இல்லை நம்ம சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா படம் பார்க்கும்போதோ நேரம் விரயம் ஆக தான் செய்யும். ஆனால் அதில் ஒரு அளவு இருக்கும் இல்லையா. ஒரு படம் வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்பாங்க, ஒரு 2 மணி நேரம் படம் பார்ப்பாங்க, இல்லை ஒரு 2 படம் பார்ப்பாங்க, ஒரு 4 மணி நேரம் இல்லையா, இவ்வளோ தான் வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் அதே மாதிரி சீரியல்னு பார்த்துக்கிட்டாலும் ஒரு 2 சீரியல் பார்க்குறவங்க கூட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 7 நாளைக்கு அதுலேயும் வந்து சாட்டர்டே சண்டே போடலன்னா அந்த 5 நாளைக்கு 5 மணி நேரம் அவ்வளோதான் பார்ப்பாங்க. இப்போ இந்த விளாகிங்கு இந்த யூடியூப் அடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி தெரியுமா, எத்தனை மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா இந்த சேனல் போயிட்டோன்னா அடுத்த சேனல் வரும். ஓ இவங்க வீட்டில் இன்றைக்கி இங்கே போனாங்களே, அவங்க வீட்டில் அன்றைக்கி எங்கே போனாங்க, இவங்க வீட்டில் இன்றைக்கி இது சமைச்சு கொடுத்தாங்களே, அவங்க வீட்டில் எல்லாம் இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்க உட்காந்தா ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் போதுங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆடியன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுடைய வீடியோஸை அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ சினிமா தியேட்டர்லேயும் வீட்டில் சீரியல் பார்க்குறத விட மனிதர்கள் வந்து எதுக்கு செலவழிக்கிறாங்கன்னா இந்த விளாகிங் பார்க்கறதுக்கு ரொம்ப செலவழிக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசில் கில்ட்டியே இல்லாமல். ஏன்னா அதெல்லாம் பண்ணும்போது சினிமாவையோ சீரியலோ பார்க்கும்போது ஒரு கில்ட்டி விட முடியாமல் இருந்தால் கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது தப்பு அப்படின்றதாவது அவங்க மனசுக்குள்ளே தோணும். ஆனால் இந்த இதில் விளாக் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அது தவறுன்ற கில்ட்டினஸ்ஸே இருக்காது. அடுத்து பார்த்தோன்னா இப்போ சினிமாவோ சீரியலோ பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து உண்மை கிடையாது, இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்க, சினிமாவில் முடிஞ்ச உடனே அவங்க நார்மலாக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கவர் ரியல் லைஃப்பில் வந்து வேறு மாதிரியும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். சில பேர் தான் அதில் ரொம்ப குறுகின ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு அவங்க ஃபீல் பண்ணால் நம்ம ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுவும் காலடைவில் எப்படி ஆகிடும்னா இல்லை அது நம்ம அப்போ நினச்சேன் ஆனால் அதெல்லாம் சும்மான்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுதுன்றவாங்க. அதே மாதிரி தான் சீரியல்லையும். ஆனால் இப்போ இந்த விளாகை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க ரியல் லைஃப் அவங்க லைஃப்பையே காட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா இது வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணவே மாட்டேங்குது. சரிங்களா, ஆனால் உண்மையாலுமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையால லைஃப் அப்படி தான் இருக்குமா, எந்த நேரம் பார்த்தாலும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு கும்மானம் அடிச்சுக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்களா இல்லையா, வீடு அப்படி தான் வச்சுருப்பாங்களா, இல்லை நார்மலாக எப்படி இருப்பாங்களோ அதை விட வேறு மாதிரி அவங்க வந்து இந்த உலகத்தை காட்டுறாங்க. அவங்க இந்த உலகத்துக்கு வேறு மாதிரி காட்டுறாங்க இல்லையா. நார்மல் வீடை மாதிரி காட்டுனா அது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொய்யான ஒரு உலகத்தை ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே அடாப்ட் ஆயிடுறாங்க. ஓ இது வந்து உண்மை, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதை உள்ளே போய் ரொம்ப ஆழமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா உறவுகளுக்கு இடையில போராட்டம் வருது. ஏன் அவங்க வீட்டுக்காரு பாருங்க அந்த விளாகில் பார்த்தனே எப்படி வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா, நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்க, இங்கே பாருங்கள் அவங்களாம் எங்கே வெளியே கூட்டு போகிறாங்க, எத்தனை தடவை டூருக்கு போயிட்டு வந்துட்டாங்க தெரியுமா, நீங்கள் என்ன கூட்டு போகிறீங்க அப்படின்னு கணவனை பார்த்து மனைவி கேட்குறதும். அதே மாதிரி மனைவி கிட்ட உள்ள இது விஷயங்கள் குறைவாக தெரியுது. ஏன்னா என்னன்னா அவங்க அலங்கரிச்சுக்கிட்டு இல்லையா ஒரு உண்மையாலுமே இஸ்லாமிய பெண்கள் மாதிரியா வந்து நிற்கிறாங்க, அல்லாஹ் காப்பாற்றுவான், முகம் பூரா மேக்கப் போட்டுக்கிட்டு ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னது ரொம்ப அழகாக வந்து நிற்கும் போது அந்த கணவனுக்கு எப்படி தோணுது, இந்த மாதிரிலாம் பெண்கள் இருக்க தானே செய்கிறாங்க, நம்ம பொண்டாட்டி இப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கு மனைவி குறையா தெரியுறா. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பெற்றவங்க குறையா தெரியுது. பாருங்க அவங்க வீட்டில் விதவிதமாக செஞ்சு கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க, என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு பெற்றவங்க கம்மியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் அதாவது வாழ்க்கையவே வந்து இவங்க வேற மாதிரி காட்டுறதுனால எல்லா விஷயத்துலையுமே அதிருப்தி இல்லையா. இப்போ ஒரு கிச்சனுக்குள்ளே போனால் கூட இந்த கிச்சன் செட்டில் எனக்கு இந்த சாமான்கள்லாம் இல்லையே, அவங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இவங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறாங்களே எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் இல்லையே, இவங்களுக்கு என்ன ஹால் இவ்வளோ பெருசாக இருக்கே எங்களுக்கு இல்லையே இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை
இந்த விளாகிங் வந்து கொண்டு வந்து உள்ளே கொடுக்குது. ஆனால் உண்மையாலுமே சினிமாவை பார்க்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே செட்டப், இது எல்லாமே என்னது, ஒரு ஷூட்டிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஷூட்டிங் முடித்தோடனே கழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ரியல் லைஃப் அப்படிங்கிறதுனால வீட்டில் உள்ள பிள்ளையிலேருந்து, கணவன்லேருந்து, மனைவிலேருந்து, பெரியவங்கலேருந்து எல்லாருக்குள்ளேயுமே பிரச்சனைகள் நிறையா வருது. சரிங்களா? ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்ன வருதுன்னா, அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் அதிருப்தி. சரிங்களா? இந்த அதிருப்திங்கிறது எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம்னா, இது ஷிர்கில் கொண்டு போய் விடுற விஷயம். ஏன்னா ஷைத்தான் அன்னைக்கு அல்லாஹ் கிட்ட சவால் விட்டுட்டு வரும்போது என்ன சொன்னான், அதாவது நான் மனிதர்களெல்லாம் வழி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாரையும் நன்றி கெட்டவர்களாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு இந்த விளாகிங் போடுறதுனால மனிதர்களை நன்றி கெட்டவர்களா, அதாவது அல்லாஹ் எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கான் அப்படின்னு இல்லாமல் இந்த 10 பேரோட வீடை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் எங்கள் வீடு இருக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறது, தனக்கு இருக்கிறத குறைவாக நினைக்கிறது. சரிங்களா? ஸோ இதோடைய பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்து சினிமாவை பார்க்கும்போது நம்மளும் இப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வராது. சினிமா அது சினிமா லெவல், அவங்க வேற, நம்மலாம் எல்லாம் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விளாகிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுன்னா, நம்மளும் இப்படி சம்பாதிச்சா என்ன இப்போ ஒரு வீட்டில் ஒரு கேமரா வாங்கணும், இப்படி எல்லாரும் ஷூட் பண்ணணும், அவ்வளோதானே. நம்மளும் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே போவோம், நம்மளும் இந்த மாதிரி வீட்டை செட் பண்ணுவோம், ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மற்றவர்களையும் முழுக்க வழி கெடுக்கிற ஒரு கூட்டம் வந்து இந்த விளாகிங் கூட்டம் தான். சரிங்களா? ஏன்னா மற்ற டிவி சீரியலோ சினிமாலேயோ அவங்க அதை ஒரு தூரத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த விளாகிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது இன்னொரு பிரச்சனை. இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, தான் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு பதிலாக பிறர் வாழ்க்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இல்லையா. இவங்க வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிக்கிற போது நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதில்ல. அது இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி. குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்க முடியாது. அடுத்து என்ன ஆகும், அவங்க வந்து படிக்க முடியாது, ஒழுங்கா குடும்பத்துல வந்து கவனம் செலுத்த முடியாது, இபாதத்துல கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா எல்லா நேரத்தையும் இதுல நிறைய நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் செலுத்தாம நம்ம வாழ்க்கையில பின்னடைவு ஏற்படும். அவங்க நம்மளை பார்க்க வச்சு என்னவாவாங்க, வியூஸா எடுத்துக்கிட்டு அவங்க நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஆனா அதை பார்க்குறவங்க இம்மை வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் தோல்வி அடைஞ்சு போய் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு காரணம். ஒரு சினிமாவை பார்க்கும்போது நமக்கு வந்து மற்றவங்களுடைய அந்த அந்தரங்கமான வாழ்க்கைய ரொம்ப உள்ள நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறது இல்லை. ஏன்னா அவங்க வெளிப்படையாவே நடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா. ஆனா இப்போ இந்த விளாகர்ஸை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன ஆகும், என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வாழ்க்கையை பத்தி ஆராயிற ஒரு எண்ணம் வந்து என்னவாகுது, இந்த விளாகிங்கை பார்க்குறவங்களுக்கு வருது. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நம்மளை அவங்க முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம அவங்க குடும்பத்துல நம்மளுமே ஒருத்தர் ஆன மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, எங்களுக்காக இது துவா செய்யுங்க, இது மாஷால்லா அழகா இருக்கு, நீங்க போட்டிருக்க புர்கா நல்லா இருக்கு, நீங்க போட்டிருக்க ஷால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு பக்கம் இன்னொருத்தர் பாவியாகிறதுக்கும் நம்ம காரணமாகரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போறோம். சரிங்களா? ஸோ இன்னொருத்தரை பார்க்கறதும் தப்பு, இன்னொருத்தரை பார்த்து நம்ம அவங்களுக்கு கமெண்ட் போடுறது, இந்த மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் போட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் நம்மளும் வழி கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லா வகையில் பார்த்தாலுமே சினிமாவையும் சீரியலையும் விட இந்த விளாகர்ஸும் விளாகிங்கும் மக்களை சீர்கெடுக்கிற ஒரு முக்கிய காரணிகளாக இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறாங்கன்னா அது வந்து மிகையாகாது. இதில் சில விஷயங்கள் நல்லபடியும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் இல்லாமல் கரெக்டாக என்னதுன்னா, நமக்கு ஒரு இபாதத்தான விஷயங்களுக்கு வழிகாட்டுதலுக்கும், இல்லை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அது நம்மளுடைய எஜுகேஷன் ஆகட்டும், இல்லை நம்ம சமுதாயத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளை எடுத்து காட்டுகிறதாகட்டும், அப்படி சில விஷயங்களை சில பேர் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது தேவையான விஷயங்களை காட்டுற வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஆனால் மேக்சிமம் 98% என்னவாகுதுன்னா, தேவையற்ற விஷயங்களை இப்படி புதைக்கும் போது நம்மளுடைய இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை நம்மளுடைய மனநிலை சரிங்களா எல்லாமே பாதிக்கப்படுது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா வாழணும்னா நம்ம மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணாம இருக்கும் போது தான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். ஆனா இந்த விளாகிங் இந்த விளாகர்ஸ் என்னன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே வாங்குறது கஷ்டம் கிடையாது. அவங்களுக்கு ப்ரொமோஷன்ற பேர்லயே என்ன வரும், நிறைய திங்ஸ் அவங்க வீட்டுக்கு வரும். ஆனா இன்னைக்கு சாதாரண மக்கள் இங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு காசை கொடுக்கறது இல்லாம, அதாவது வியூஸ் மூலயமா அவங்களுக்கு யூடியூப்ல இருந்து காசை கொடுக்கறது இல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையும் அதாவது இம்மை மறுமை மனநிலை இப்படி எல்லா விஷயத்தையும் பாதிச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையை வீணாக்குறாங்க. அதனால இன்ஷா அல்லா நாம இந்த மாதிரி சினிமா சீரியலை விட கொடுமையான ஒரு விஷயமா கருதப்படுற இந்த விளாகிங்கையும் இந்த விளாகர்ஸையும் நம்ம புறக்கணிக்கணும். தயவு செய்து
மக்களே அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்க கேளுங்க. நீங்க கேட்டு இதெல்லாம் வெளியே வாங்க. இன்னும் இந்த விளாகிங் பண்றது மூலியமா விளாகர்ஸ்க்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், அவங்க இந்த சமுதாய அளவுலையும் மன அளவுலையும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். நீங்க நினைக்கலாம் என்னடா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு ஃபேம் வருதுன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இந்த விஷயத்தின் மூலியமா கிடைக்கிற டிராபேக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு இன்ஷால்லா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.